சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். செல்லமே, இந்த இரவு உன் சாயப்பா உனக்காக கொண்டு வந்த நல்ல செய்தியை காது குளிர கேட்டுவிட்டு நிம்மதியாக கண்மூடி உறங்கு. என் செல்ல குழந்தையின் வாழ்வில் இனி மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. என் செல்ல குழந்தையே, உன்னுடைய மகிழ்ச்சி தானே எனக்கு முக்கியம். அதனால் உன் சாயப்பா தரும் நல்ல செய்தியை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் செல்லமே, நீ நினைத்த வாழ்க்கையை உனக்காகவே நிறைவேற்றி உன் கைகளில் தான் தரப்போகிறேன். நாளை என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நாளை உன் வாழ்வில் மிகவும் முக்கியமான நாளாக இருக்கப் போகிறது. எதற்கெடுத்தாலும் தடங்கள் தடைகள் என்று ஒவ்வொரு விஷயமும் தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருந்ததல்லவா? இத்தனை பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒன்றுதான் காரணம். உன் கர்ம வினைதான் உனக்கு இவ்வளவு சிக்கல்களையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டு உன்னை நிம்மதியாக வாழவிடாமல் செய்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட அந்த கர்ம வினையானது உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் தீரும். நீ தொட்டது துலங்கும். நீ விரும்பியவரோடு இனிமையாக வாழ்வாய். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என் செல்லமே, நீ என்னுடைய குழந்தை. என் குழந்தையின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் அற்புதமான நாளை நீ தவறவிடக்கூடாது என்று அக்கறையில்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன் வாழ்வையே மாற்றும் அற்புத நாளாக நாளை விடியல் இருக்கப் போகிறது. அதை தவற விடாதே. என் செல்ல குழந்தையின் வாழ்வில் மறுமலர்ச்சி தோன்ற வேண்டும் என்ற அக்கறையில்தான் உன் சாயப்பா இதை அவசரமாக உன்னிடம் சொல்ல வந்தேன். என் செல்ல குழந்தையே, உனக்காக உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்து பயப்படுகிறாய்? அப்படி உன் மனதில் ஏதேனும் ஒரு பயம் தோன்றினால் அடுத்த கணமே உன் சாயப்பாவின் கைகளை இறுக பிடித்துக்கொள். உனக்கு எந்த கஷ்டமும் வர உன் சாயப்பா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு தைரியம் என்பது தானாகவே வந்துவிடும். என் செல்லமே, நம்பிக்கைதானே ஒவ்வொருவரின் வாழ்விலும் மிக முக்கியமானது. நம்பிக்கை இழந்துவிட்டால் எல்லாமே தடுமாறத்தான் செய்யும். நம்பிக்கையை கைவிடாதே. நீ எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய். உன் சாயப்பா நீ நினைத்ததை நிச்சயம் நல்லபடியாக முடித்து தருவேன். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய தேவைகள் எல்லாமே நான் அறிவேன். எல்லாவற்றையும் உன் சாயப்பா உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். என் செல்லமே, எந்த சூழ்நிலையிலும் உன்னை தனியாக உன் சாயப்பா விட்டுவிட மாட்டேன். எப்போதும் உன்னை நிழலாக தொடர்ந்து கொண்டே இருப்பேன். என் செல்ல குழந்தைக்கு நல்லது மட்டுமே செய்வேன். என் செல்லமே, கவலைப்படாமல் இரு. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் தங்கமே, நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்துவதால் ஒரு பலனும் இல்லை. உன் சாயப்பா உனக்கு திரும்ப திரும்ப அதையேதானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அதை மீண்டும் மீண்டும் நினைத்து இப்போது உள்ள உன் நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே என்றுதான் சொல்கிறேன். செல்லமே, அமைதியாக இரு. எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். கவலையை விட்டுவிடு. என் செல்ல குழந்தைக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியானது நாளை வந்து சேரப்போகிறது. உன் காது குளிர அதை நீ கேட்கத்தான் போகிறாய். என் செல்லமே, எவ்வளவு நாள் கனவு கண்டு கொண்டே இருந்தாய் இது எனக்கு வேண்டும் சாயப்பா என்று. அந்த கனவு நாளை நிஜமாக போகிறது. என் செல்லமே, கவலைப்படாமல் தைரியமாக இரு. என் கைகளை இறுக பிடித்து கொண்டு என் நாமத்தை சொல்லிக்கொண்டு எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடி உறங்கு. நாளை விடியல் உனக்கான நல்ல விடியலாக இருக்கும். என் செல்லமே, நீ கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உன்னை தனியாக தவிக்கவும் விட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. தைரியமாக இரு. என் ஆசி பெற்ற அற்புத குழந்தை நீ. உனக்கு இனி நடப்பவை யாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும்.
ஓம் சாய்ராம்.